டு கிச்சன்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரா வடை ஸ்ட்ரீட் சைடுல எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸில் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது என் ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து 3 வடையாவது வர்றது மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/4 கிலோலேருந்து 300 கிராம் 350 கிராம் அந்த மாதிரி அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓரளவு நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம்னாவோ போதும். நம்ம எடுத்த உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் பார்க்க போகிறோம். அரிசி, பச்சரிசி வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் பெரிய டம்ளரில் உளுந்து ஊற வச்சுருந்தேன். அது வந்து சின்ன டம்ளரில் 4 டம்ளர் வரும். அதனால் நான் 4 ஸ்பூன் வந்து அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஓரளவு கையில் ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டால் கூட போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லாவே ஊறிடுச்சு, அரிசிக்கும் ஊறிடுச்சு. தனித்தனியாக தான் ஊற வைக்கணுமா, ஒன்றெல்லாம் ஊற வைக்கக்கூடாதா அப்படின்னா ஒன்றா கூட ஊற வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து உளுந்தை வந்து நல்லா அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிக்கோங்க, திக்கெல்லாம் இல்லாமல். தண்ணி நிறையா ஊற்ற வேணாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியே ஊற்றாமல் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையாக தொளிச்சு விட்டு ஆட்டிக்கணும். அதிகமாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வடை சுடும்போது ஆயில் நிறையா எடுத்துக்கும். அதே மாவு திக்காக இருந்துச்சுன்னா வடையும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம உளுந்து அரிசி ரெண்டையுமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றலை, லைட்டாக அப்பப்போ தொளிச்சு மட்டும் விட்டுருக்கோம். அதை தவிர நீங்கள் 1/2 hour வந்து உளுந்து மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இடையில நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து தள்ளி விட்டுக்கணும். அதாவது மேலே வந்து அரைக்காமல் அப்படியே இருக்கும். அது மாதிரி நீங்கள் தள்ளி விட்டு அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எப்படி ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு உளுந்து மாவை கொஞ்சம் எடுத்து தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மிதக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கா அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அரைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து மாவு அள்ளிடலாம். இப்போ நம்ம வடை சுடுறதுக்கு மாவு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். வடை செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவில் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோடாப்பு, நீங்கள் இப்போ வடை சுட போகிறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து சோடாப்பு சேர்த்துக்கோங்க. சோடாப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாயாவது மிளகு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வடையோட ஷேப் வந்து கொஞ்சம் நல்ல ரவுண்டாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா வெங்காயத்தை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சால்ட்டு வந்து மாவில் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலை சூடு பண்ணிடலாம். ஆயிலை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக பக்கத்துலேயே வந்து வடை மாவையும் அதுக்கு தண்ணி வந்து தொட்டுக்கிறது மாதிரி தண்ணியும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பால் சைஸுக்கு மாவை எடுத்துகிட்டு தண்ணி தொட்டு எடுத்துக்கிட்டு ரவுண்டாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா வடையை உள்ளே போட்டுருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பால் சைஸுக்கு மாவை எடுத்துகிட்டு நல்லா ஒரு உருண்டையை உருட்டிட்டு ஒரு தட்டிட்டு அதுக்குள்ளே நடுவில் ஹோல் போட்டு உள்ளே போட்டுட்டிங்கன்னா வடை வந்து சூப்பராக சேஃப் நல்லா வரும். வடை போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 செகண்ட்லேயே கீழே வந்து ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வடையை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வடையாக வந்து தட்டி போட்டுக்கோங்க. வடை போட்ட அடுத்த ஒரு 2 செகண்ட்லேயே வந்து நீங்கள் டக்குன்னு திருப்பி விட்ருங்க. இல்லைன்னா கீழ் பார்ட் மட்டும் நல்லா வெந்துட்டு மேலே வந்து ஒரு மாதிரி வெளியே வந்துகிட்டே இருக்கும், மாவு வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு 2-3 செகண்டில் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து ஒரு தடவை திருப்பி விட்டுட்டே வாங்க. அப்போ தான் வடை வந்து ஈவனாக வந்து சைஸ் எதுவும் ஆகாமல் நீட்டாக வந்து உங்களுக்கு வேகும். நம்ம உளுந்து கூட அரிசி மாவு சேர்த்து ஆட்டுறதுனால நல்லாவே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கடையில் வந்து ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த வடை மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் இந்த வடையில். அதுக்காக தான் நம்ம வந்து அரிசி ஊற வச்சு நம்ம ஆட்டி அந்த வடை வந்து நம்ம செய்கிறோம். நீங்கள் அரிசி சேர்க்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா, உளுந்து ஆட்டினதுக்கப்புறமா அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சு போட்டிங்கன்னா அதே மாதிரியே நமக்கு வரும்.
ஒன்று உளுந்து கூடவே கொஞ்சமாக அரிசி வந்து சேர்த்து ஊற வச்சு ஆட்டிடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உளுந்து ஆட்டினதுக்கப்புறமா அரிசி மாவை சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சோடாப்பூ லைட்டாக சேர்த்து நம்ம வந்து வடை செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரத்து வரைக்கும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளவே சாஃப்டாக இருக்கும், வெளியவும் சாஃப்டாக இருக்கும் வடை. அதே மாதிரி தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு தண்ணி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேர்த்துக்கிறது தான். அப்படி சேர்க்கும்போது ஒரு அளவாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாகும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்து ஆட்டாமல் லைட்டாகவே தண்ணி சேர்த்து மாவு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 சைடுமே வந்து ப்ரௌன் கலராக வந்துருச்சு அப்படின்னா வடை வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வடையை வெளியே எடுத்துடலாம். வடை கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். டீ கூடவும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வடை மாவு லைட்டாக தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அரிசி மாவு எல்லாமே சேர்த்துட்டிங்க, ஆனாலும் லைட்டாக தண்ணியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இனிமேல் சேர்த்தோன்னா வடை நல்லா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கன்னா வடை வந்து கிறிஸ்பியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இட்லி செய்யும்போது நம்ம அடுத்த நாள் வந்து இட்லி செய்ய போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம் இல்லையா? அப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் நேரம் அவுட் சைடு வைக்கும்போது தான் அது நார்மலுக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த தண்ணியாக இருக்கிற மாவு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்காமல் நல்லா வந்து கிறிஸ்பியாகவே நமக்கு அந்த வடை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வடையாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வடை நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.